கொஞ்சம் கால் நடுங்க. கேதார்நாத் ஈஸி ப்ரோ. கேதார்நாத் ஈஸி. So is that like I can go for Kedarnath Badrinath, right? Of course சொல்லிட்டாங்கல்ல. said you cannot. இப்படி போணும். ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கைஸ், இது மாதிரி சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்களே எப்படி நினைக்கிறீங்க? நல்லா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. எதுக்கு சாரி அப்படின்னா, எஸ் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து போன வருஷம் லடாக் வீடியோஸ் போட்டுருந்தோம். ஆனால் அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அது ஏன் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு போகல, நம்ம ஜாலியாக தான் போனோம். ஸ்டில் அதை எடிட் பண்ணி உங்களுக்கு நல்லபடியாக காட்டணும்னு பார்த்தேன். அது போட்டாலுமே வந்து அந்தளவுக்கு வியூஸ் போகல. ஹார்ட்லி ஒரு 100 வியூஸ் போகிறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரி, ஓகே, இப்போதைக்கு வந்து அதை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் தேங்க்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கே தெரியும் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒன்று ஃபோட்டோகிராஃபி, அடுத்தது ட்ராவல். ஓகே, அந்த ஃபோட்டோகிராஃபி பிடிச்சி தான் நம்ம ட்ராவலே ஆரம்பித்தோம். அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து நான் ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதாவது வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுத்து அவங்ககிட்டே வந்து அந்த ஃபோட்டோ பிரிண்ட் காப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன். அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நான் இப்போது எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கேன், அந்த 8K அது 8.5K சம்திங் எதாவது வந்துட்டு வச்சிங்களேன், அந்த ரீச் வந்து அந்த ஷார்ட்ஸால் மட்டும்தான், நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு மட்டும்தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எஸ், அதில் வந்து நிறைய பாசிட்டிவும் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்டும் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டும் வந்தது. அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் ஸ்டில் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் உங்களை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுக்கும் சரி, இந்த ரீச்சுக்கும் சரி, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி. கண்டிப்பாக வந்து லடாக் வீடியோ வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் தான் நிறைய வரப்போகுது. அதுக்கான பிளான்ஸும் போயிட்டு இருக்குது. ஒரு நல்ல ரீச் கிடச்சதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணாலும் சரி, அந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா அட்லீஸ்ட் என்னுடைய பர்சனல் மெமரிஸுக்காக நான் போட்டு வைக்கணும்னு பார்க்குறேன். கண்டிப்பாக அது வரும். பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். இந்த வருஷத்துக்கான ஃபஸ்ட்டு ரைட் 2025 வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரைடு நம்ம கிளம்பியிருக்கோம். இந்த 2025 வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ என் உடன்பிறப்பும் வந்து ரொம்ப நாள் கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ கிளம்பியிருக்கோம். எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்ற நான் போக சொல்கிறேன். ஓகேங்களா? அவங்களாம் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சென்னையில் இருக்க கோயம்பேடு கிட்டே அங்கே வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டைம் பாருங்கள் என்ன ஆச்சு. ஓ சாரி, டைம் தெரியுதா? ஐயோ, ஆஃப் ஆகிடுச்சு. டைம் வந்து 12, இது வேறு ஆஃப் ஆகிடுமே. டைம் வந்து 12:18 ஆகுது. ஓகே, இது மிட்நைட் தான் கிளம்பியிருக்கோம். ஓகே, எங்கே போகிறோம்னு சொல்லிடுறேனே. நம்ம வந்து பருவதமலை தான் கிளம்பியிருக்கோம். ஸோ 2025 வந்து சிவனை நோக்கி ஃபஸ்ட்டு பயணிப்போம். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் தான் கிளம்பியிருக்கேன். பார்க்கலாம், இந்த ரைடும் சரி, அங்கே பருவதமலையும் சரி நல்ல வைபாக இருக்குன்னு நினைக்கிறேன். போக நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய இப்போ கூட பேசுகிறேன். நீங்களா இப்போதைக்கு நம்ம சீக்கிரம் போயிடலாம். ஓகே, அவங்க வெயிட் பண்ணுறாங்க. நம்ம அங்கே சீக்கிரம் போகலாம். அங்கே போய் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எவ்வளோ லென்த்து போகுதுன்றது பேஸ் பண்ணி இந்த வீடியோ ஒரு சிங்கிள் வீடியோவா இல்லை பார்ட் 2ஆக போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்க நாங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க, சில நாள் டைம் ஒத்து வருதுன்னு பார்க்குறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரே வீடியோவை முடிச்சு விட்டுறேன். அப்படி இல்லை 2 வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு எது தோணுதோ அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? செக் பண்ணுறாங்க, ஃபுல்லாக பிளாஸ்டிக்லாம் செக் பண்ணுறாங்க.
பிளாஸ்டிக் பாட்டில் அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கா செக் பண்ணுறேன் 10 பேர் வந்து பாரு அஜிதா டிக்கெட்டு போல பாப்பா டிக்கெட் பாப்பா 15 12 உள்ளாரத்தான் 12 வயசு கம்மியாக தான் டிக்கெட் 6 பேர்மா அதெல்லாம் ஒண்ணு ஃபஸ்ட்டு அவங்க என்ட்ரி போடுறாங்க. என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோயில் போடுறாங்க. ஜிவி பருவமழை ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. டைம் வந்து 4:56 தான் ஆகுது. 5 கூட ஆகலை. ஸோ சீக்கிரம் ஏறினா கொஞ்சம் வெயில் இருக்காது அப்படின்றனால கொஞ்சம் காலையே கிளம்பியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்கு இப்படி இருட்டா. எனக்கு எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குதுன்னு தெரியல. பட் ஸ்டில் குளிருதுங்க, சரியாக குளிருது. சரி வாங்க அப்படியே போகலாம். கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். எத்தனை மணிக்கு போய் சேர போகிறோன்னு தெரியல, பார்க்கலாம். நான் பேசுறது கேட்குதானு கேட்குது சரியா. ஒரு வெளிச்சத்துக்கு இருந்து பேசிகிட்ருக்கேன். பாருங்க சுற்றி உள்ளிட்டா இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? அங்கே வந்துட்டுருக்காங்க, இங்கே போயிட்டுருக்காங்க இந்த பக்கம். இன்னும் ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்தப்போ இந்த லைட்லாம் எதுவுமே இல்லையா, இப்போ வந்து லைட்லாம் போட்டிருக்காங்க. ஹீட் ஆகிடுச்சா ஒன்றும் தெரியலிங்களா? அந்த பக்கம் கொஞ்சம் டியூப்லைட் இருக்குது, அங்கே போனால் கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து காலையிலையும் வரலாம், எதுவும் பிரச்சனை கிடையாது. டியூப்லைட் வெளிச்சம்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ரோடும் பாருங்கள், ஸோ நடக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு. இதுக்கப்புறம் தான் வந்து 1500 படிக்கட்டு இதுக்கப்புறம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மிகவும் எதிர்பார்க்கப்படுகிற கடபர மலை அதுவும் வரும். சரி வாங்க போகலாம். நாங்கள் ஏன் இவ்வளோ காலையில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போக போக அவங்க வந்து வெயில் ஆகிடுங்க. ஓகே, நான் இப்போ இந்த டைம் வந்துருக்குன்னா டேட் வந்து February 8, 2025. ஓகே, ஆல்ரெடி சென்னையில் வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் வந்து லேட்டாக வந்து வச்சிங்களேன், வெயில் அதிகமாகவே ஆகிடும். நம்மளால் வந்து ஏறவும் முடியாது, இறங்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடும். அதனால தான் வந்து சரி ஓகே இந்த ரைட் டைம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். காலையில் வந்து சரியான குளிருங்க, நடக்க முடியல, செம்ம குளிர், கையில் அடி வரைச்சிட்டு போகுது. பட் ஸ்டில் போயிடலாம், நடக்க தெரியாது. ஓகே, அப்போ ப்ளஸ் கொஞ்சம் தூரம் வந்தவொடனே இங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு கோயில் இருக்குது. இதுதான் வந்து பேஸ் கேம்ப் மாதிரி. ஓகே, இது வந்தோம்ல சும்மா ட்ரையல் தான், ட்ரையல் கூட டீச்சர் தான். ஸோ இங்கே தான் வந்து ஆக்சுவலாக நடக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல பேஸ் கேம்ப் சொன்னால ஃபஸ்ட்டு கோயில், அங்கேருந்து கொஞ்சம் வந்தோடனே ஒரு கிணறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு வீட்டில் தெரியாது, வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது கிணறு.
இதான் வந்து முதல் படி. இங்கேதான் படி ஆரம்பிக்குது. ಕಾಲಿಗೆ ಇಂದ ಪಾತೆ ಶಿವ ಅದು ಶಿವ ಆಮೇಲೆ கைஸ் 500 ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம். மூச்சு தெலுதுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து குளிர் இருந்ததில்ல, அது சுத்தமாக கிடையாது. ஒன்று நம்ம அதுக்கே பழகிட்டோம் போல், ஒன்று நம்ம நடக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளட் சர்க்குலேட் ஆகிட்டு பாடியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஜென்ரேட் ஆகும்ல, அந்த ஹீட்டில் வந்து நமக்கு குளிர் சுத்தமாக தெரியல. நானே வந்து ஃபோன் டார்ச் வச்சு பேசிகிட்டு இருக்கேன், அதுதான் தெரியுது உங்களுக்கு தெளிவாக. அது மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி இங்கே மக்கள் உட்காந்துருக்காங்க, தெரியுதாங்களா? தெரியல, அது அவங்களுக்கு தெரியல. இங்கே ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க மக்கள் தான். தெரியாது, நாங்கள் என் டார்ச்சை மூஞ்சிக்கிட்ட வச்சாதான் தெரியும். அவன் மூஞ்சி கடிக்கிறேன். யார் மூஞ்சி தெரியல? நீங்கள் வச்சு தெரில, சுத்தமாக தெரில. பாருங்க பின்னாடி ஃபுல்லாகவே தான், ஃபுல்லாக வந்து அவ்வளோ பிச்சு டார்க்காக இருக்குது. அந்த ரோட்டில் நடந்து வந்தோம்ல, அங்கே மட்டும் ஃபுல்லாகவே வந்து லைட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் சுத்தமாக லைட்ஸ் இல்லை. வடிகட்டும் போக போக நேரம் ஆகிட்டுருங்க. வழியாக ஃபஸ்ட்டு 500 ஸ்டெப்ஸை முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மணி 5 மணி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஆஃப் பண்ணிட்டேனே, மணி வந்து 5:43 ஆகுது. ஓகே, நம்ம இப்போ தான் வந்து ஒரு 20% கவர் பண்ணிருக்கோம் போல். அவங்க அண்ணத்துக்காங்க கொஞ்சம் டார்ச் வச்சுல தெரியுறாங்களா? 5% இப்போ வந்துருக்குவாங்க. டார்ச் சொல்லிட்டுருக்காங்க. நல்லா இருக்குங்க. அவங்க இடத்துல பட்டையை போட்டாங்க, தெரியுதா? க்ளீனாக பட்டையை போட்டாங்க. என் தங்கச்சிலாம் ஆல்ரெடி வந்திருக்காங்களா? இது 3rd டைம் வரா. இதை நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்கேன். அங்கே சின்ன பொண்ணு இருக்கா, போகும்போது காட்டுற வெளிச்சத்தில். கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் வந்துட்டுருக்கு. தெரிஞ்சுங்களா? சூரிய வெளிச்சம். இது டியூப்லைட், இது வந்து டார்ச், இது இல்லை. அங்கே இருக்க பாருங்கள் லைட்டாக, ஆனால் உங்கள்கிட்ட தான் தெரியுது. ஸோ அதனால் வந்து நான் அகைன் ஃபோன் டார்ச் வச்சு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுதாங்க ஸ்டெப்ஸும் முடிஞ்சிச்சுங்க. நல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சிடுச்சு. தெரியுதா? தெரியல. அங்கேருந்து திருப்பியும் கல் பாருங்கள், ஃபுல்லாக வந்து கல் கடை தான் இருக்குது. அது மாதிரி தான் ஏறி போகணும். ஓகே, தெரியுதான்னு தெரில. ஃபைன், போயிட்டு இருப்போம். வெளிச்சம் வர வந்து காட்டுறேன். ஓகேவா? பை. ஒரு வழியாக வெளிச்சம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்தளவுக்கு நான் தெரியல. ஃபஸ்ட்டு பாருங்களாம் எப்படி இருக்குன்னு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் எஃபி மோடில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இருக்குங்களா? அப்படியே போகலாம். ஓகே, அப்படியே போவோம். கொஞ்ச நேரத்துக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபைன். தெரியாமல் எந்த செப்பல் போட்டு வந்துட்டேன். போகும்போது வெறுங்கால் நடக்கலான்னாங்க. அதுக்கு ஷூலாம் போட்டு வந்துட்டேங்க. என்னோட என் செப்பல் போட்டு வந்துட்டேங்க. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. நாய் நம்ம கூட வந்துட்டுருக்கு. ஒரு நாய் காலிலேருந்து 6 நாள் முடியாமல்
பாருங்க எப்படி இருக்கு. சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. சத்தத்துக்கு எப்படி இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் போகலாம். கொஞ்சம் பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் தங்கிட்டு வந்தேன்னா இன்னும் உங்களுக்கு பார்க்கறது நல்லாயிருக்கும். ஓகே பாய் கைஸ். ஒரு வழியாக வெளிச்சம் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆக்ஷன் கேமரா எடுத்திருந்தேன். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வாய்ஸோ இல்லை கிளாரிட்டி அந்தளவுக்கு இருந்திருக்காது. இப்போ நம்ம சோனி அது எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆடியோ அண்ட் பெட்டர் வீடியோ குவாலிட்டியும் கிடைக்குன்னு நினைக்கிறேன். யா பாருங்க நம்ம வந்து இடம் எப்படி இருக்குங்க. நம்ம இந்த வழியாக தாங்க வந்தோம். அப்புறம் குரங்கு போய் வரான். அட்டாக் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணுறதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே ஐயோ ஃபாலோ பண்ண வரேன். சுத்தமாக முடியல. செம்மடை எஸ் காண்டான். நம்ம அந்த வழியாக தாங்க வந்தோம். அது கீழே ஃபுல்லாகவே டெப்த்தாக இருக்குது. அது அங்கே வந்து சர்வீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த பாருங்கள் நம்மளை ஃபாலோ பண்ண வரோம். பேகை பார்த்தோன்னே கன்ஃபார்மாக நம்ம அட்டாக் பண்ணுவோம். அதுதான் மாதிரி போய்ட்டுருக்காங்க. அவனும் கொஞ்சம் தப்பிக்க வாங்கியிருந்து. சரி வாங்க வெளியே போகலாம். இந்த இடத்த பாருங்கள் வெளியே போகுது இந்த வழி. அவ்வா நம்ம வந்த வழி அப்படி இருக்கு. இதாவது பரவாயில்ல. அப்படியே கீழே வந்து மேலே ஏறணும். இதை பாருங்கள் எப்படி போகுது. கேமரா எப்படி தெரியுன்னு தெரியல. இப்படி பாருங்க சரிங்களா. செம்ம ஸ்டீப்புங்க இது. நம்ம மக்களே நடத்துகிறாங்க பாருங்க. இதுதாங்க வந்து ஆகணும். ஸோ டென்ஸான ஃபாரஸ்ட்டு பாருங்க. அங்கே வந்து சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. காட்டுறேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான இடம் தான் இது. அங்கே சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. இதுதான் எங்கஸ்ட்டு பர்சன். நான் வந்து ட்ரிப்பில் சார் மூஞ்ச காட்டு. மூஞ்ச காட்டு. ஓகே திருப்பி போதும். நம்பர் 30% வந்து போடுகிறேன். ஒன்றும் கடப்பட மலை அதெல்லாம் இருக்குது. அது முடிச்சுன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஓகே தாங்க. ஆனால் குமரி ரொம்ப அந்த ஸ்டெப்ஸாக இருந்தே வந்து ரொம்ப டயர்டாகி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே நடந்துடலாம். இந்த ஸ்டெப்ஸில் டயர்டுக்கப்புறம் நடக்க முடியல. ஓகே தமிழ்நாட்டில் மட்டும் சரி தமிழ்நாட்டில் மட்டும் 3 மலை வந்து ரொம்ப கஷ்டமான மலைங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 3 மலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெள்ளையங்கிரி, சந்தனகிரி, அதுக்கப்புறம் இந்த பருவத மலைங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 3வது மலை ஏறி இருக்கேன். இதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ வெள்ளையங்கிரிலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பார்த்துங்க. நம்ம வந்து நம்ம வாழ்க்கை முறையே டோட்டலாக மாறிடுச்சுல. அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெக்கிங்கும் நம்மளால் பண்ண முடியல. கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான ஃபுட் ஹேபிட், கரெக்டான ஆன் டைம் சாப்பாடெலாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு ஹெல்த்தியாக பார்த்துருந்தா இந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எடுத்ததுக்கெல்லாம் காரு, எடுத்ததுக்கெல்லாம் பைக்கு அப்படி இருந்து தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃபைன், எனிதிங் இஸ் பாசிபிள். சிவனை பார்க்கணும், அவளை ஈஸியாக பார்த்துட முடியாதுல்ல. கஷ்டப்பட்டு தான் பார்க்க முடியும். அவர் நினச்சா மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி ஈஸியாலாம் வந்து நம்மளால் எதுவும் பார்த்துட முடியாது. நான் வந்து அவ்வளோ ஒரு பக்திமான்லாம் கிடையாது. பட் சரி, இது மாதிரி ஒரு இயற்கையோடு நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு சிலர் நம்பி தாங்க ஆகணும். ஓகே ஃபைன், நம்மளால் முடியாதுன்னு நினச்சோம்
இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அவங்க போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி வாங்க, நடந்து போயிட்டே இருப்போம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக நிறைய குரங்கு நிறைய இருக்குங்க. ஸோ அந்த கேமரா உள்ள வச்சிடுறேன், கொஞ்சம் மேலே போய்ட்டு அப்புறம் எடுக்கிறேன். ஓகே பாய். எஸ், நம்ம இப்போ வந்து கம்பி பாக்கெட்டை வந்துட்டோம். தடுத்துக்காக போட்டிருக்காங்களா தெரியுதுங்களா? இதுதான் வந்து கம்பி பாறைன்றாங்க. ஃபுல்லாக ஒழுக்கில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து படிக்கட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு கல் மட்டும் தான் இருந்தது. இப்போது கம்பி பாறை, அதுக்கப்புறம் தானே கடப்பாறை பாறை ஒன்று இருக்கும். ஃபுல்லாக கடப்பையாக குத்தி வச்சுருப்பாங்க, அது மேலே தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஓகே சரி வெளியே போயிட்டே இருக்கலாம். இங்கேருந்து வெறுங்காலம் நடக்கிறோம். எங்கள் செருப்புலாம் அங்கே விட்டாச்சு, விட்டு வெறுங்க நடக்க போகிறோம். 2 வழி இருக்குங்க. இது வந்து ஸ்டெப்ஸாகவும் இருக்குது. வந்துட்டான் என்கிட்ட நான் பார்த்துக்காகும். நான் விளாக் பண்ணுறது பெரிய விஷயம். ஓகே வருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக கடப்பாறை. ஓகே ஓகே சரி ஓகே. குரங்கு பிடிக்குதாங்க அங்கே லைனாக, அங்கே லைனாக நிற்குதான். குரங்கு பேக்கை செக் பண்ணுவோம். குரங்கு அலாம் பண்ணுறாங்க. ஓகே 2 வழி இருக்கு. இங்கே 2 வழி இருக்கு. ஒன்று வந்து ஸ்டெப்ஸாகவும் இருக்குது, இரும்பு ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த பக்கம் கடப்பாறை இருக்குது. நம்ம வந்து 2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். போகும்போது கடப்பாறையில் போயிடலாம், வரும்போது வந்து இந்த இரும்பு ஸ்டெப்ஸில் வந்துடலாம். ஓகேவா? வாங்க அடிப்போம். குரங்கு தான் அலர்ட் பண்ணுறாங்க, நிறைய குரங்கு இருக்கா. பேக்கெல்லாம் செக் பண்ணலாம். நம்ம கடப்பாறை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்க ஃபுல்லாங்க கடப்பாறை தான் குத்தி வச்சுருக்காங்க. இங்கே எல்லாம் குரங்கு தாங்க பிரச்சனை, மற்ற எந்த பிரச்சனையும் கிடையாது. கடப்பாறை ஃபுல்லாக கடப்பாறை தாங்க. ஏய் இங்கே எப்படி யார் இதுல? வாங்க 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 போயிடலாம் போயிடலாம். செயின்லாம் போட்டுருக்காங்க, வண்டி செயின். ஒரு கையில் இதை பிடிச்சி, ஒரு கையில் கேமரா பிடிச்சி நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் வாட் டு டூ, ஏதாவது காட்டணுமே. காணுங்க, குரங்கு காணும். நம்ம லக்கானு தெரில, எல்லாம் பசங்க ஓட்டாங்க. ஐயோ பாருங்க ஸ்டெப்ஸே இல்லைங்க, ஃபுல்லாக வந்து இதுதான் இருக்கு வழி. வழி பார்த்தீங்க எப்படி இருக்கு. ஸ்டெப்ஸ் இது எப்படி சரி 2 கையில புடியனா உன்னால 2 கையில புடிக்காம ஏற முடியாது. வந்து சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிக்கோ, அது ஒண்ணும் ஆகாது. என்னது அந்த கம்பி வந்துருமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வராது. அந்த பசங்க குழந்தை தத்தி விட்டு போயிட்டானுங்க. This is why they won't prefer shoes here. அம்மா வெயிட்டே தாங்கிச்சு, வெயிட் தாங்கடா. எங்கடி கால் செங்கடி ஏறுது இல்ல? அதுதான் பயம். எங்கடி புடிக்கணும், 2 கையில கேமராவை ஹோல்ட் பண்ண முடியாது உன்னால. இதுக்கு மேல முடியாதுன்ற சொல்லே கிடையாது. அடிச்சு வச்சுக்க நான் பாடி.
ஐயோ direction மாத்தாம இங்க வரணும். ஏய் சான்ஸே இல்லைங்க. எனக்கு சுத்தமாக படிக்கட்டே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். உஷாரு. ஏப்பா உங்களுக்கு அதுதாங்க இவருக்கு எவ்வளோ இப்படி வந்துடுறாங்க மக்கள். ஃபஸ்ட்டு வந்ததுனால பிரச்சனை கிடையாது. இன்னும் நம்ம எந்த வழியில் போனோம் ரெக்கார்ட் ஆகுதா? அதாவது அங்கே வரும் வெளியே பாருங்க எப்படி இருக்கு. ஐயோ தங்கச்சி கொடுப்பாவுங்க மூக்கிலே வந்துடுவாங்க வேற லெவலில் போயிடலாம். லோகி கேப்டா. என் பேக் ஏச்சு கொடுத்துட்டு இருக்கணும். இதுக்கப்புறம் திருப்பியும் படிக்கட்டு இப்படி இருக்கு. கேமரா வச்சு தூக்கி நடக்க முடியாது கன்ஃபார்ம்டா. இப்படிக்கு கேமரா மடிச்சு உள்ளே வைக்கிறேன். உள்ள கொஞ்சம் மேலே போயிட்டு அதை பண்ணிடுங்க. அங்கே ஆரம்பித்தோம் அப்படியே அங்கே ஆரம்பித்து இப்படி வந்துருக்கோம். இன்னும் ஒரு தூரம் போகணும். பின்னாடி மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க போனால் அவங்க வர முடியும். நம்ம ஃபுல்லாக அங்கே டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டாங்க. இவர் ஃபுல்லாக வந்து நம்ம வண்டி செயின் இருக்குல்ல அதை போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க ரெண்டு பக்கமும். ஐயோ இப்படி தாங்க போச்சு ஏறணும். வழி நீங்கள் பார்த்தீங்களா? இதுதான் கால் வைக்கிற இடமா. ஐயோ ஒரு கையில் கேமரா ஒரே கையில் பிடிச்சி ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஓ ஜஸ்ட் மிஸ். ஆஹா 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 கொஞ்சம் கால் நடுவு. கேதார்நாத் ஈஸி குரு. கேதார்நாத் ஈஸி. So is that like I can go for Kedarnath Badrinath, right? of course சொல்லிட்டாங்கல்ல. Said you cannot. இப்படி போனோங்க ஒன்றும். Just that it is. It's more difficult than this. The thing is here, see, you have to do all these. And there, right? Just walk. ஆமாம் ஆமாம். No walk. And then You'll always be one step close to your death. Because everything over there is. ஃபுல்லாக கிடப்பது பார்த்தீங்களா? கிடப்பது தான். பாருங்களா? ஓகே வந்துட்டோங்க. அதுவாங்க வந்துட்டோம். அதான் டெஸ்டினேஷன் நினைக்கிறேன். அதுதான் அதுவாங்க பார்த்தாச்சு. ஆஹா ஆஹா இங்கே காற்று சின்ன அடிக்குது. இங்கே பாருங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து
கைஸ் பார்த்துருப்பீங்க தரிசனத்தை சூப்பராக இருந்தது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கையிலே வந்து சிவலிங்கத்துக்கு வந்து அந்த விபூதி அதெல்லாம் பண்ண சொன்னாங்க, பூஜை கொடுத்தாங்க. செம்மையாக இருந்தது அது. ஃபஸ்ட் டைமுங்க, சூப்பராக இருந்தது. இங்கேருந்து மேலே போய் கஷ்டமாக இருக்குது, மேலே போனதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு லெவலுங்க. வெளியே மட்டும் எடுத்தேன், ஆனால் உள்ள அந்த சிவலிங்கத்தெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கல. பட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது கன்ஃபார்ம் தான். சூப்பராக இருக்கும். ஐயோ எவ்வளோ வியூ எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் நம்ம வந்து வழிடா. அதுடா ஐய் அவன் வாய் வைக்கிறான் பாருடா. சரியான லொகேஷன்ல போகண்டியதுடா. இந்த போட்டோ நான் பார்க்கவே இல்லை. இப்போ போட்டு பாருங்க, ஃப்ரீயாக இருக்குது. இடம் யார் இடம் இந்த கூட்டத்தை பாருங்க, நின்றுச்சு ஃபுல்லாகவே. இது எழுதிட்டு தான் சரிங்களா, இங்கே ஏறி அப்படியே அவ்வளோ தூரம் போகுது. ஆமாம், இங்கே நிறைய கடை இருக்குது. ஸோ உங்களுக்கு தண்ணி அந்த பிரச்சனை எதுவும் இல்லை, கடையிலேயே வாங்கிக்கலாம். கூழ், மோர், தண்ணி, சோடா அப்படின்னு நிறைய இது விற்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்டயே வாங்கிக்கலாம். பட் வாங்கிட்டு அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் அவங்ககிட்டயே போட்டுருங்க. அவங்க டஸ்ட்பின் மாதிரி வச்சுக்கலாம், அவங்கயே போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் கேரி பண்ணிட்டு வெளியே வந்து போடுங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் தாங்க. நான் சுற்றி பார்த்த வரைக்கும் பிளாஸ்டிக் தான். நாங்கள் எடுத்துகிட்டு போனதான் வந்து எங்கள் பேக்கில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. எங்கேயும் போடல, எங்கள் பேக்கில் தான் இருக்குது. வீடியோ போய் அதே யூஸ் பண்ணிக்கலாம்ல, இதுக்கு தேவையில்லாமல். அதனால தான் ஓகே. அதே மாதிரி இது பாருங்களேன், இந்த மரம் பாருங்கள், மரம் ஃபுல்லாகவே வந்து வழி இருக்குங்க. ஏன் வழி இருக்குன்னா அத்தனை பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குது. அம்மையோ நானே உள்ளே வந்துருப்பேன், ஜஸ்ட் வந்துருப்பேன். நான் காமிச்சேன் இதுதான் சொன்னேன். வருங்க இந்த மாதிரி வழிவழி இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே வந்து எத்தனை தலை என்ன சொல்லுவாங்கன்னா வீடியோ அதனால ஓகே. இங்கே வேற அதில் கை வைக்கிறாங்களா, அது மாதிரி கை வச்சு அது அப்படியே அவ்வளோ ஷைனிங்காக இப்படியாக இருக்குது. அப்போனா எத்தனை பேருக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்கு வந்து அது கை கொடுத்து தூக்கிறது. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த மரம் சாஃப்ட் ஆகுமாங்க, வாய்ப்பே இல்லை. ஆனால் எங்கள் ஆயிருக்கு. ஏன்னா அத்தனை பேர் வந்திருக்காங்க, அத்தனை பேர் கொடுத்து அதோடைய உதவியை வந்து நாடிருக்காங்க, அது வந்து கொடுத்துருக்கு. அதனால தான் வந்து அவ்வளோ ஷேரிங் ஆகிருக்கு. ஓகே இதான் சொல்ல, இதுக்கும் அதுக்கும் பாருங்க டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. கைஸ் நாங்கள் இங்கே காலையில் நடந்து வந்த பாதை இப்படி தாங்க இருந்திருக்கு. இப்போ தான் அதையே நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் போகும்போது எதுவுமே தெரில, பார்த்துருக்கீங்க நீங்கள் வீடியோவில், அவ்வளோ கிட்ட இருந்தது. பட் இப்போ சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்கீங்க. இது மக்கள் வராங்க, அவங்க போயிட்டு அவங்க போனதுக்கப்புறம் கேட்போம். பருவதமலை ஏறிட்டு வந்துட்டோங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. போகும்போது போக முடியுமா இருந்தது, ஆனால் ஒரு வழியாக போயாச்சு. அதை பற்றி சொல்கிறேன். அதையும் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 3 மலை இருக்குது ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமானது. அதில் பருவதமலையும் ஒன்று. ஏன்னா அது வந்து 4560 அடி இருக்குது போல். ஸோ அதனால் வந்து இங்கே ஏறத்துக்கு கஷ்டமாக இருக்கும்னாங்க. அது படி மட்டும் இல்லாமல் மலை, அதுக்கப்புறம் அந்த பாறை அதெல்லாம் இருந்தா. ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. சரியா ஏறி முடிச்சாச்சு. ஏறவே முடியாதா அப்படின்னு கேட்டால் ஏற முடியுங்க. ஆனால் ஈஸியாக ஏறிடலான்னு சொல்லிட்டு நம்பிட்டு வந்துடாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் ஈஸியாக இருக்காது. ஓகே, அதுதான் உண்மையும் கூட. வரும்போது வந்து ஷூவோ இல்லை வெறுங்காலையோ போகிற மாதிரி பார்த்துங்க. இல்லை நீங்கள் ஒழுங்காக செருப்பு இந்த ஒழுங்காக போட்டுவாங்க. நான் சும்மா அது கார் ஓட்டுறதுக்காக
சேனல் போட்டு வந்தீங்க. ஆனால் அதே வச்சு ஏற்றினா அதெல்லாம் கால் ரொம்ப செமையாக வலிக்குது. வரும்போது ப்ராப்பர் பிளானிங்கோட வாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஏறும்போது எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. அவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்லாம் வந்து பருவதமலை வந்து எல்லா டைமும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க போல். இப்போ இப்படி அலோவ் பண்ணுறது இல்லையா, 3 மணிக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ டிக்கெட்டும் போட்டிருக்காங்க. 10 ரூபா டிக்கெட்டும் வாங்கியிருக்காங்க. காட்டுங்க உங்களுக்கு வருங்க டிக்கெட். 10 rupees டிக்கெட்டும் சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஓகே, எல்லாமே ஓகே தாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. சிவனை பார்த்துருச்சு, சூப்பராக இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கால் செம்ம வலிக்குதுங்க, கால் செம்மையாக வலிக்குதுங்க, இல்லைன்னா சொல்லலை, கால் செம்மையாக வலிக்குது. கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பார்க்கலாம் அது கிளம்புவோம். சரிங்களா?